ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய பேர் காசு செலவு பண்ணி படிக்கிறீங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆடியோ கேட்கல அப்படின்னா கேட்கும் நல்லாவே தெளிவாக. இங்கே ஃபுல்லாக ஆடி மாதம், சேலத்தில் ஃபுல்லாக பண்டிகை, எல்லா கோயிலையும் பாட்டு தான். சரி, காசு செலவு பண்ணி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இங்கிலீஷ்னு மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜுமே காசு செலவு பண்ணி கற்றுக்கணுமா அப்படின்னு இல்லை. ஆனால் நமக்கு ஒன்று தோணும், நான் இருக்கிற இடத்துக்கிட்ட என்னோடய ஸ்கூலில் எனக்கு யாரும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட்னர் இல்லையே, நான் இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் வந்து யாரும் இங்கிலீஷ் பேசலையே, என்னால் எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், ஸோ இந்த 4 தாரக மந்திரம் வந்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ கிராமரும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது தான். பட் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, கிராமர் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கிராமர் கற்றுக்கலைன்னா நீங்கள் முழுசாக கிராமர் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். தி ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வி ரீச்டு தி ஸ்டேஷன். தி ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வி ரீச்டு தி ஸ்டேஷன் அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. இந்த சென்டென்ஸை வந்து, அதாவது இது 2 ஆக்ஷனும், நாம் ஸ்டேஷனுக்கு போகிறோன்றது ஒரு செயலும், ட்ரெயின் முன்னாடியே போயிடுச்சுன்ற ஒரு செயலும், ரெண்டுமே வந்து கடந்த காலத்தை தான் குடிக்கும். சரியா? ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கடந்த காலத்தில் 2 செயல்லையுமே எது முன்னாடி நடந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ ட்ரெயின் தான் முன்னாடி போயிருக்கு, இவங்க போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிருக்கு. அப்போ அந்த ட்ரெயின் போன விஷயம் தான் முன்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறமேல் தான் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ ஓகேயா? ஸோ அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? நான் ஏன் அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது தான் அந்த சுச்சுவேஷனை உங்களால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். ஓகே? அந்த ஹேடுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணிங்கன்னா அது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். சரியா? அப்போ ஹேடு யூஸ் பண்ணால் தான் இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெரிய வரும். ஓகேயா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த நுவான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுவான்சஸ்னால் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள். ஓகே? ஸ்மால் நுவான்சஸ், அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கிராமர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னென்ன டாபிக் சொல்லலாம் அப்படின்னா, டென்சஸ் பாருங்கள். டென்சஸில் வந்து 12 டென்சஸ். ஓகே? ஸோ டென்சஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி இது 4 டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து படிச்சிருக்கணும். நவுனுனா என்ன, வேர்புனா என்ன, ஸோ அதெல்லாம் யாருக்குன்னாலும் தெரியும். ஏகப்பட்ட சேனல்ஸ் யூடியூப்பில் தமிழில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தாராளமாக போய் பார்த்துக்கோங்க. நவுன்ஸு, ப்ரொனவுன்ஸு, அட்வர்பு, வேர்பு, அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேயா? ஸோ இதெல்லாம் பற்றி கற்றுக்கோங்க. இது ஒன்றாச்சா? ஒன்று கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டென்சஸ் போங்க. டென்சஸில் வந்து 12 டென்சஸாக டென்சஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் போங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வேணும். ஓகே? ஸோ அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம வேறு மாதிரி சொல்கிறது அப்படின்றது, நான் தண்டிக்கப்படுறேன், நான் குற்றம் சாட்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஐ வாஸ் அக்யூஸ்டு அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்த முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை, உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங்கை ரொம்பவே ஸ்பீடப் பண்ணிவிடும் இந்த 4 டாபிக். ஓகேயா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, நெக்ஸ்ட் வந்து இஃப் கிளாஸு, கண்டிஷ்னல் கிளாஸஸ், அது கண்டிஷ்னல் கிளாஸஸ் சொல்லுவாங்க. வேறு என்னென்னா மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலரி வேர்ப்ஸ், மே, மைட், கேன், குட். ஆக்சுவலி அதெல்லாம் என்னென்ன டாபிக்னு கூட தெரியாது, பட் அந்த வார்த்தையோட யூஸ் பண்ண தெரியணும். ஓகே? அதுதான் பிரச்சனை. அதுதான் மே, மைட், கேன், குட். ஸோ இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுடைய டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேயா? சும்மா ஒரு சென்டென்ஸை பார்த்து, புக்கை பார்த்து, இன்றைக்கி இந்த ஒரு சென்டென்ஸை நான் கற்றுக்கிட்டேன், இப்போ ஒருத்தனை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு எழுதி வச்சுட்டு வர்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ, இன்றைக்கி ஒரு சென்டென்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸை ஒரு 10 தடவை நீ யூஸ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே போகும். சரியா? அப்படி தான் கற்றுக்க முடியும். நான் எல்லா வொக்காபுலரியும் படிச்சுட்டு தான் நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பேன். எல்லா ஃப்ரேஸல் வேர்ப்ஸும் படிச்சுட்டு தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பேன். எல்லாம் பேசிட்டு தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே சாத்தியம் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. அதிகமாக பாட்காஸ்ட் லிசன் பண்ணுங்கள், கேளுங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. என்றைக்குமே அந்த 4 தாரக மந்திரம்னு சொல்லலாம் இல்லையா, ஸ்பீக்கிங், லேர்னிங், லிசனிங், ரைட்டிங். ஸோ இந்த 4த்துக்கும் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும். சரியா? பேச தான் வரும். சரியா? ஸோ கரெக்டாக உங்களுடைய டைமை யூட்டிலைஸ் பண்ணி இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க. ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பின்னால் ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி திணிக்கலை, கட்டாயப்படுத்தலை. பட் கற்று வச்சுக்கிறீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தானாக
யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் கற்றுக்க முடியும், உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு, தேவை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஓகேயா? ஸோ எல்லாமே கற்றுக்கோங்க, யாருக்கு வேணாலும் இங்கிலீஷ் வரும். அதுவும் ஒரு நம்ம தாய்மொழி தமிழ் மாதிரி அதுவும் ஒரு மொழி தான். சரியா? பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி ஃபர்ஸ்ட் சில்வர் பிடிஎம் லேர்னிங்க்கு. ஓகேயா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வர அப்டேட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை என்னுடைய பிரெயின் வந்து ஒரு 16 GB மெமரி கார்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, எந்த வார்த்தை எழுதி வச்சாலும் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் தான். ஓகேயா? பாய்.